போறதுக்கு முன்னாடி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆக்ட் வந்து நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ட கிரைம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு அப்படின்றதுதான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம். இந்த எலிமெண்ட்ஸ் மொத்தம் 4 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பீயிங். இப்போ ஒரு ராங்ஃபுல் ஆக்ட் நடக்குது. அந்த ராங்ஃபுல் ஆக்ட வந்து பண்ணது ஒரு மனுஷனா இருக்கணும், ஒரு ஹியூமனா இருக்கணும், ஒரு அனிமலா அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த தண்டனைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அந்த பனிஷ்மெண்ட் வந்து ஒரு ஹியூமன் மேலதான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏன்ஷியன்ட் டைம்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ராங்ஃபுல் ஆக்ட் நடக்குது, ஒரு அனிமல்னால ஒரு ராங்ஃபுல் ஆக்ட் நடக்குதுன்னா ஈவன் அந்த அனிமலுக்குமே தண்டனை கொடுப்பாங்க. இப்போ ஒரு கழுதை இருக்கு, அந்த கழுதை வந்து அதோட யாரையோ ஒருத்தர் உதைச்சிருச்சு அப்படின்னா அந்த கழுதைய வெட்டிடுவாங்க. அதே இந்த காலத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கழுதைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம அந்த கழுதை பண்ண கிரைம் அந்த ராங்ஃபுல் ஆக்டுக்கு வந்து அந்த அதோட கழுதையோட ஓனருக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. சோ இதுதான் தண்டனைன்றது வந்து அந்த ராங்ஃபுல் ஆக்ட் அந்த தண்டனைன்றது ஒரு ஹியூமனுக்கு வந்து இம்போஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ அதான் வந்து ஹியூமன் பீயிங். அது செகண்ட் எலிமெண்ட் வந்து மென்ஷியா அப்படின்னா வந்து ஈவில் இன்டென்ஷன் ஆர் கில்ட்டி மைண்ட், அதாவது குற்ற எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராங்ஃபுல் ஆக்ட் வந்து ஒரு பர்சன் வந்து கமிட் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து அந்த ஆக்ட கமிட் பண்றதுக்கான கில்ட்டி இன்டென்ஷன் வந்து இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணா மட்டுமே தான் அந்த பர்சன் வந்து பனிஷபிளா இருப்பாரு. இந்த மென்ஷியா அப்படின்றது வந்து வாலண்டரியாவும் இருக்கலாம், இன்வாலண்டரியாவும் இருக்கலாம். அதாவது வந்து அவங்களா தானா போய் செஞ்சதாவும் இருக்கலாம், இல்ல அதுவா வந்து தானா ஏற்பட்ட மாதிரியும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பர்சன் வந்து ஹெவியா குடிச்சிருக்காரு. அவர் வந்து வாலண்டரியா தானா வந்து ஒரு காரை எடுத்து அவங்க ஃபேமிலியோட காரை எடுத்துட்டு ஓட்டிட்டு போறாரு. அப்படி ஓட்டிட்டு போகும்போது இன்வாலண்டரியா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த இடத்துல வந்து அவர் பனிஷ் ஆவாரா இல்லையா அப்படின்றத பார்த்தா அவர் வந்து பனிஷ் ஆவார். பிகாஸ் வந்து அந்த ஆக்சிடென்ட் வேணா வந்து தானா நடந்துதான் இருக்கலாம், பட் வந்து அந்த காரை ஓட்டணும் அப்படின்றது இந்த சாய்ஸ் வந்து இவராதான் வந்து வாலண்டரியா சூஸ் பண்ணாரு. சோ இந்த இடத்துல வந்து கில்ட்டி இன்டென்ஷன் வந்து இருக்கு அப்படின்றது இந்த ஃபேக்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணி அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்ப வந்து ஒரு ஹெல்தி பர்சன் வந்து இருக்காரு. அவர் வந்து அந்த காரை ஓட்டும் போது எதிர்பாராம வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த இடத்துல வந்து அந்த ஈவில் இன்டென்ஷன் அப்படின்றது வந்து இல்ல. பிகாஸ் வந்து இது வந்து எதிர்பாராம இன்வாலண்டரியா நடந்த ஒரு காசஸ் தான். சோ இதுதான் வந்து மென்ஷியா. வெறும் இந்த மென்ஷியா அப்படின்ற கில்ட்டி இன்டென்ஷனை வச்சு மட்டுமே ஒரு பர்சனை கிரிமினல் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க முடியாது. சோ இந்த இடத்துல வந்து கில்ட்டி இன்டென்ஷனுமே இருக்கணும், அதே மாதிரி அந்த பர்சன் வந்து கில்ட்டி ஆக்டுமே பண்ணிருக்கணும். இதுதான் மேக்சிம்ல ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக்சிம்க்கு மீனிங் வந்து கில்ட்டி இன்டென்ஷன் அண்ட் கில்ட்டி ஆக்ட் போத் கான்ஸ்டிடியூட் கிரைம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கில்ட்டி இன்டென்ஷனும் கில்ட்டி ஆக்டுமே சேர்ந்து இருந்தாதான் வந்து அது வந்து அந்த ஆக்ட வந்து கிரைம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் இந்த மென்ஷியா வச்சு ஒரு கில்ட்டி இன்டென்ஷனை வச்சு மட்டுமே அந்த ஆக்ட வந்து அந்த பர்சனை வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ இதுதான் வந்து இந்த கில்ட்டி ஆக்ட தான் ஆக்டஸ் ரியா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டஸ் ரியா அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அந்த கில்ட்டி இன்டென்ஷனோட அவங்க கமிட் பண்ற ஒரு ராங்ஃபுல் ஆக்ட் தான் ஆக்டஸ் ரியா. இந்த ராங்ஃபுல் ஆக்ட்ன்ற ஆக்டஸ் ரியா அப்படின்றது வந்து ஈவன் உங்களோட கடமையை செய்ய தவறுறதுனால ஒமிஷன் ஆஃப் ஆக்ட் அதனால கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா வந்து அவங்க குழந்தைக்கு வந்து சரியா சாப்பாடு போடாம அந்த குழந்தை வந்து செத்து போயிடுது. இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த அம்மா அப்படின்ற அவங்களோட கடமையை அவங்க செய்ய ஒமிட் பண்ணதுனால இந்த இடத்துல அவங்களுமே ஒரு கிரிமினல் அப்படின்றத கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப வந்து ஒரு ரோட்ல வந்து இப்ப 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸுமே இருக்காரு. அவர் அந்த சண்டையை தடுக்காம அந்த சண்டையை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு சும்மா இருக்காங்க அப்படின்னா அவரோட டியூட்டி அவர் செய்ய ஒமிட் பண்ணதுனால இந்த இடத்துல அந்த போலீஸுமே பனிஷ்மெண்ட்டுக்கு இதுவாவாங்க. சோ இதுதான் வந்து ஆக்டஸ் ரியா. இந்த ஆக்டஸ் ரியான்றது வந்து அவங்களோட ராங்ஃபுல் ஆக்டாவுமே இருக்கலாம், இந்த அவங்களோட கடமையை செய்ய தவறுனாலுமே இந்த ராங்ஃபுல் ஆக்டஸ் ரியா அப்படின்றது இருக்கும். சோ இந்த மென்ஷியாவும் ஆக்டஸ்ரியாவும் சேர்ந்து இருந்தாதான் வந்து அதை வந்து ஒரு கிரைம் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை கொடுக்க முடியும். இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு. அது என்ன எக்ஸப்ஷன்னா Ignorantia Facti Excusat அப்படின்னு ஒரு லீகல் பிரின்சிபல். அப்படின்னா என்னன்னா ignorance of fact is an excuse. அந்த ஃபேக்ட் என்னன்றத தெரியாம செய்யற தவற வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க, எக்ஸ்கியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் வந்து
அது வந்து ஒன் வே அப்படின்றது தெரியாம வந்து அங்க எந்த ஒரு ஒன் வே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்டிமேஷனுக்காக அந்த போர்டு எதுவுமே இல்லாதனால அவங்க வந்து அந்த ரோட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகிடுது. சோ இந்த இடத்துல வந்து அந்த ஒன் வே அப்படின்ற ஃபேக்ட் அப்படின்றது வந்து அந்த பர்சனுக்கு வந்து தெரியாது. சோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து இந்த மேக்ஸிமுக்கு மீனிங் Ignorantia Facti Excusat. அதே மாதிரி Ignorantia Juris non executed. லா ignorance of law வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. லா இப்படி இருக்கு அப்படின்றத வந்து தெரியாம வந்து அவங்க செய்யற தப்பு அப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு பர்சன் வந்து இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. அது விக்கிறது வந்து இல்லீகல் அப்படின்றத தெரியாமே அது வந்து வித்தா வந்து லானால தண்டனை வரும் அப்படின்றத தெரியாம அவங்க வித்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஆக்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த பிரின்சிபல் Ignorantia Juris non executed. Fourth element வந்து injury. இந்த மென்ட்ரியா அண்ட் ஆக்டஸ் இந்த ஈவில் இன்டென்ஷன் ஈவில் ஆக்டும் சேர்ந்ததுல இருந்தா அடுத்து வந்து இந்த ஆக்ட் செஞ்சதுக்கான இன்ஜுரி வந்து ஏற்படும். அதான் வந்து இந்த நாலாவது எலிமெண்ட் இன்ஜுரி. இந்த இன்ஜுரி அப்படின்றது வந்து பிசிக்கல் இன்ஜுரியா இருக்கலாம், இல்ல மென்டல் இன்ஜுரியாவுமே இருக்கலாம், இல்ல அந்த இன்ஜுரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணதுக்காகவுமே இருக்கலாம். சோ இதுதான் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம்ஸ். இப்போ வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னா ஒரு கிரைம் நடக்குன்னா அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்றது தான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்டென்ஷன் அப்படின்னா வந்து ஒரு கில்ட்டி மைண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒருத்தரை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுதான் வந்து அந்த நினைக்கிறது தான் வந்து அந்த கில்ட்டி இன்டென்ஷன், கில்ட்டி மைண்ட். நம்ம தப்பு பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறது தான் வந்து இன்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஏ பி அப்படின்னு ரெண்டு பர்சன் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த பி அப்படின்ற பர்சன் வந்து ஏவை வந்து ஒரு விளையாட்டா வந்து ஸ்லாப் பண்ணிடுறான். அப்படி ஸ்லாப் பண்ணதான் அந்த ஏ அப்படின்ற பர்சன் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிறான். சோ இதுதான் வந்து இன்டென்ஷன். வெறும் இந்த இன்டென்ஷனை வச்சு மட்டுமே அந்த பர்சன் வந்து அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. பிகாஸ் வந்து அந்த இன்டென்ஷன் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. சோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரூவ் தட் இன்டென்ஷன். சோ வந்து இன்டென்ஷன் வச்சு அது வந்து கிரைம் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது. அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பரேஷன். இந்த இன்டென்ஷனை வச்சு ப்ரிப்பேர் பண்றது, அந்த கிரைம் ஒரு ராங்ஃபுல் ஆக்ட செய்யறதுக்கு ஏற்பாடு பண்றது தான் வந்து ப்ரிப்பரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த ஏ அப்படின்ற பர்சன் வந்து பிஏ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். சோ அதனால வந்து அவன் என்ன பண்றான்னா ஒரு கன் வாங்கி அந்த கன்னை வந்து புல்லட்டால லோட் பண்றான். சோ இதுதான் வந்து ப்ரிப்பரேஷன். சோ இந்த இன்டென்ஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ரெண்டுத்தையும் வச்சு வந்து அவன் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த முடியாது. அது வந்து கிரிமினல் ஆக்ட்னுமே சொல்லிட முடியாது. பிகாஸ் வந்து அந்த கன் வாங்கினது வந்து அவன் வந்து அந்த இன்னொரு பர்சனை கொல்றதுக்கு தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. சோ அதனால அவன் எதுக்காக வேணாலுமே அந்த கன் வாங்கிக்கலாம். சோ இதை ப்ரூவ் பண்ற வரையுமே அதுக்கு வந்து கிரிமினல் ஆக்ட்னு சொல்லிட முடியாது. அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து அட்டெம்ப்ட். சோ இப்ப அட்டெம்ப்ட் அந்த ராங்ஃபுல் இன்டென்ஷன் வச்சு ப்ரிப்பரேஷனும் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த ஆக்ட் வந்து கமிட் பண்றது. சோ அதுதான் வந்து அட்டெம்ப்ட். இப்ப வந்து அந்த ஏ அப்படின்ற வந்து கன்னை வாங்கிட்டான். அந்த கன்னை எடுத்துட்டு அந்த பி அப்படின்ற பர்சன் வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்து சுட்டுடுறான். சோ இதுதான் வந்து அட்டெம்ப்ட். அவன் வந்து அந்த ராங்ஃபுல் ஆக்ட் வந்து கமிட் பண்ணிட்டான். இந்த அட்டெம்ப்ட் அப்படின்றத வச்சு வந்து அவங்க பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம். அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி வந்து பனிஷ்மெண்ட்டை. சோ இந்த அட்டெம்ப்டுக்கான இதுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் இருக்கு. அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து அக்கம்ப்ளிஷ்மெண்ட். சோ இந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா என்ன இன்டென்ஷன் வச்சிருந்தானோ அதை வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டதுன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இப்ப அந்த ஏ அப்படின்ற பர்சன் வந்து அவன் ஃப்ரெண்ட் பிஏ வந்து சுட்டுட்டான். சோ இந்த இடத்துல வந்து அந்த சுட்டுட்டத சாவடிக்கணும் அப்படின்றது இன்டென்ஷன் வச்சுதான் அவனை சுட்டான். சோ இந்த இடத்துல அவன் செத்துட்டான் அப்படின்னா வந்து அந்த ஏ அப்படின்ற பர்சனுக்கு வந்து அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அந்த அவனோட இன்டென்ஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஃபுல் பனிஷ்மெண்ட் வந்து அவனுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் கொலை பண்ணதான அவனுக்கு வந்து மர்டருக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப சப்போஸ் அந்த பீன்ற பர்சன் சாவல அப்படின்னா அவனுக்கு வந்து அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்ற பனிஷ்மெண்ட் வரைக்குமே கொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம்ஸ். சோ இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து சேம் தான். சோ ரெண்டுத்தையும் இந்த வீடியோல பார்த்தாச்சு. அடுத்த வீடியோ நல்ல டாபிக்கோட உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.